நண்பர்களுக்கு இனிய வணக்கம். கனடா நிரந்தர குடியுரிமை பெற விரும்புபவர்களுக்கு மிக முக்கியமான செய்தி இப்போது வெளியாகி இருக்கிறது. கனடா அரசின் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி முறையில் புதிய மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி டொரண்டோவில் நடைபெற்ற உரையில் குடியேற்ற அமைச்சர் புதிய மாற்றங்களை அறிவித்திருக்கிறார். இப்போது 3 தொழில் பிரிவுகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. 3இல் முதலாவது கனடா அனுபவம் உள்ள மூத்த மேலாளர்கள் மற்றும் ஆய்வாளர்கள். கட்டுமானம், வர்த்தகம், நிதி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் மூத்த மேலாளர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள், உயர்கல்வி கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சி உதவியாளர்கள் இதில் அடங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக போக்குவரத்து துறை தொழில்கள், விமான ஓட்டிகள், விமான இயந்திர நிபுணர்கள், வாகன பராமரிப்பு தொழில்நுட்ப நிபுணர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக திறமை மிக்க ராணுவர், கனேடிய ஆயுதப்படை செயல்பாட்டு உறுப்பினர்கள், சிறப்பு பயிற்சி பெற்ற உறுப்பினர்கள், அதே வேளையில் ஆணையிடப்பட்ட அதிகாரிகள் என்று இந்த பிரிவில் அடங்குகின்றனர். அதே வேளையில் வேலை அனுபவத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. முன்பு 6 மாதங்கள் தொடர்ச்சியான வேலை அனுபவம் இருந்தால் போதுமானதாக இருந்தது. இப்போது குறைந்தபட்சம் 1 ஆண்டு வேலை அனுபவம் அவசியம் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. அந்த 1 ஆண்டு அனுபவம் கடந்த 3 ஆண்டுகளுக்குள் இருக்க வேண்டும். அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ராணுவ பிரிவில் விண்ணப்பிக்க விரும்புவோர் அங்கீகரிக்கப்பட்ட வெளிநாட்டு ராணுவத்தில் குறைந்தது 10 ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கனேடிய ஆயுதப்படையில் குறைந்தது 3 ஆண்டுகள் முழு நேர வேலை வாய்ப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறைந்தது 2 ஆண்டுகள் கால அளவுடைய உயர்கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும். அடுத்து மருத்துவர்களுக்கான பிரிவுகளில் கனடா அனுபவம் உள்ள மருத்துவர்களுக்கான பிரிவு கடந்த ஆண்டு சேர்க்கப்பட்டது. அந்த பிரிவிற்கான முதல் தேர்வு இந்த வாரம் நடைபெற இருக்கிறது. நீக்கப்பட்ட பிரிவுகளாக விவசாய மற்றும் வேளாண்மை உணவு தொழில் பிரிவு இப்போது முழுமையாக நீக்கப்பட்டிருக்கிறது. இப்போது எக்ஸ்பிரஸ் என்ட்ரி எப்படி செயல்படுகிறது எனும் கேள்விக்கான பதிலை உங்களுக்கு தரப்போகின்றேன். எக்ஸ்பிரஸ் என்ட்ரி என்பது கனடா அரசின் முக்கிய நிரந்தர குடியுரிமை தேர்வு முறை. விண்ணப்பதாரர்கள் கல்வி, வேலை அனுபவம், மொழி திறன், வயது போன்ற அடிப்படையில் மதிப்பெண் பெறுவார்கள். அதன் பின் உயர்ந்த மதிப்பெண் பெற்றவர்களுக்கு விண்ணப்ப அழைப்புகளும் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக அடைக்கலம் தொடர்பான எச்சரிக்கையாக 1 ஆண்டுக்கு மேலாக கனடாவில் தங்கியுள்ளவர்கள் அடைக்கலம் கோரக்கூடாது என்று கடுமையாக அமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறார். திறமையான பணியாளர்களுக்கு தெளிவான குடியேற்ற வழிகள் உள்ளன என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த புதிய மாற்றங்கள் கனடாவின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. நிரந்தர குடியுரிமை கனவு கொண்டவர்கள் இந்த மாற்றங்களை கவனமாக புரிந்து கொண்டு தயாராகுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.